ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் ரவையை வச்சு ஒரு பன் தோசை செய்ய போகிறேன். நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வித்தியாசம். 2 கப் வறுக்காத ரவை எடுத்து ஒரு பவுலுக்குள்ளே சேர்க்குறேன். ஒரு 1/4 கப் தயிர் சேர்த்துருக்கேன். டம்ளருக்கு 1 டம்ளர் அளவு இருந்தாலும் ஓகே. இப்போ உப்பும் சேர்த்து இதுக்கு கொஞ்சம் தண்ணி அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே நான் ஊற வைக்கிறேன். கொஞ்சம் இந்த ரவை கொஞ்சம் ஊறி பொதுமி வரணும். இப்போ இது அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் மூடி வச்சுட்டு இது ஊறின பிறகு நான் ஒரு மிக்சி ஜாரில் இதை தோசை மாப்பதத்துக்கு நான் அரைச்செடுக்க போகிறேன். ரொம்பவும் தண்ணியாக இல்லை, ஓரளவு திக்னஸாக இருக்கணும். இப்போ தண்ணி ஊற்றி நான் இதை அரைக்கிறேன். அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்குள்ளே சேர்த்துட்டு இதுக்கு நான் தயிர் விட்ட கப்புக்கே நான் அரிசி மாவு சேர்க்குறேன். வெள்ளை வறுத்த அரிசி மாவு நாங்கள் இடியாப்பத்துக்கெலாம் மதிப்போம். அந்த மாவு எடுத்து நல்லா இப்போ இதை கட்டி விழாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாவில் கட்டி இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லை உப்பெல்லாம் பார்க்கணும் சரியாக இருக்காண்டு பார்த்துட்டு இப்போ நாங்கள் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். தாளிப்பு சட்டி அடுப்பில் வச்சு அதில் கடுகும் கடலைப்பருப்பும் தேவைண்டா உளுந்தம் பருப்பும் சேர்க்கலாம். நான் உளுந்தம் பருப்பு சேர்க்கல. கடுகும் கடலைப்பருப்பும் பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிறேன். கருவேப்பில்லை, இதுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்க்கலாம், பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி தாளித்து இப்போ நான் அந்த கரைச்சி வச்ச தோசை மாவில் இதை அப்படியே சேர்க்க போகிறேன். சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லா மாவோடையும் இந்த தாளிப்பு சேரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு தண்ணியாக இருக்கக்கூடாது, முக்கியமாக தண்ணியாக மாவு இருக்கக்கூடாது. இதுக்கு கொஞ்சம் மஞ்சளும் கட்டர்த்தூளும் சேர்க்குறேன். காரத்துக்கு தேவையில்லாட்டி அதை விட்டுறலாம், மிளகாத்தூளும் மஞ்சத்தூளையும். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் தான் வைக்கணும். நாங்கள் தோசை தாவாவோ அதுலேயே செய்யக்கூடாது. நாங்கள் அப்பத்தாச்சி இருந்தால் அப்பத்தாச்சியில் செய்யலாம். இப்போ நான் 1.5 கரண்டி மாவை சேர்க்குறேன். நான் சேர்த்து நெருப்பை குறைச்சிடணும். நெருப்பை கூட வைக்கக்கூடாது. கூட வச்சுருந்தா அந்த மேலோட்டமாக அவிஞ்சிருக்கும், உள்ளால் வெந்திருக்காது. இப்போ இது சரியான பதத்தில் வரும். இப்போ இதை திருப்பி பிரட்டி போடும். இதுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கலாம், நெய்யும் சேர்க்கலாம், சும்மா சாதாரண ஆயிலும் சேர்க்கலாம். இப்போ இதை பிரட்டி போட்ட பிறகு இது அப்படியே உப்பி கொண்டு வரும். பன் மாதிரிக்கே வரும். பார்க்குறதுக்கு பன் மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழந்தை பிள்ளைகளுக்கு கொடுக்குறோன்னா நீங்கள் காரங்களில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு செய்து கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், பன் மாதிரிக்கே தான் இது நல்லா உப்பி புஷுன்னு வரும். இந்த வீடியோலாம் நீங்கள் இப்போ நான் அனுப்புகிற வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பாருங்கள், பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.